ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எல்லோருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சேமியா கேசரி எப்படி செய்கிறான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடையில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி, பாதாம், அப்புறம் திராட்சைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பேக்கெட்டுக்கு. அப்புறமேட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு எந்த கலர் அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 கிளாஸ் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறமேட்டு சேமியா பேக்கெட்டை ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவை நல்லா உதிரியாக பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு தண்ணி உறிஞ்சிருச்சுன்னா சேமியா கேசரி தயாராகிடுச்சு. ஃபைனலாக உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா நல்லா அந்த வாட்டர்லாம் உரிச்சதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சேமியா கேசரி தயார். நீங்களும் இது பேர் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.